Hi guys, welcome to Market Express. இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் எப்படி பார்க்கலாங்க. நல்ல மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு இப்போ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நாளைக்கு பங்கு எடுத்துங்க அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 0 ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு இன்றைக்கி. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இன்னும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஐடிஎஸ் ரிசல்ட் உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களோட போன இயர் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 1% டவுன் ஆகிருக்கு. அரௌண்டாக பார்த்திங்கன்னா 5,121 crores ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. இப்போது இந்த தாக்கம் வந்து இன்றைக்கி இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாக்கம் வந்து இன்றைக்கி ஸ்டாக்ஸில் இருக்கும். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குங்க. இன்றைக்கி ஐடிசி வாங்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அரௌண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1% இல்லை 2% வரதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கிங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு அவங்க. இப்போது கண்டிப்பாக அதுக்கும் நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட 91% பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கன்னா வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இதோட க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் சரி, டொபாக்கோ ப்ராடக்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரி லெவல் பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் கண்டிப்பாக இவங்க நிறைய பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. இவங்க கிட்டத்தட்ட 52 லோ பார்த்திங்க அப்படின்னா 399 இருக்குது. ஹை பார்த்திங்கன்னா 499 இருக்குது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு. இப்போது நம்ம மிட்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்ஸே ஃபியூச்சரில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மார்க்கெட் கேப் பார்த்திங்க அப்படின்னா மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேப் இருந்தாலும் ஒரு 0 டெப்ட் கம்பெனி உங்களுக்கு இது. பி ரேஷியோ எடுத்திங்க அப்படின்னா 26 இருக்குது. பிபி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 7.95 இருக்குது. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 3.5 கொடுத்துருக்காங்க. இந்த குவார்ட்ரு கம்பேர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டு ஓரளவுக்கு டிக்ரீஸாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ரெவன்யூ நல்லா கொடுத்துருக்காங்க. நெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்லி உங்களுக்கு நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாங்க. அதுமாதிரி எஃப்ஐஏ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40% ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. போன மார்ச் 23 கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40% அவங்களோட ரேட்டு கம்மி பண்ணியிருந்தாலும் டொமஸ்டிக் நம்ம நல்ல ஒரு பர்ச்சேசிங் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்ல செபி அட்வைஸ் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச்.